வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி 500 ரூபாயை எப்படியெல்லாம் மாற்ற இருக்காங்க, இந்த மாதிரி முக்கிய சவால்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. தற்பொழுது இந்தியாவில் பழக்கத்தில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக இந்த செய்திகள் வருகிறது. காகித நோட்டுகள் எளிதில் சேதமடைந்ததை தடுக்கவும் கள்ள நோட்டுகளை ஒழிக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. காகிதத்தை விட பிளாஸ்டிக் தாள்கள் அதிக காலம் உழைக்கும் என்பதால் இதற்கான முதற்கட்ட பணிகளை ரிசர்வ் வங்கி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இந்த முறையை பின்பற்றும் நிலையில் இந்தியாவிலும் இவை புழக்கத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிளாஸ்டிக் கரன்சியின் தற்பொழுது காகித நோட்டுடன் இணைந்தே பயன்படுத்தப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இம்மாற்றம் பண பரிமாற்றத்தை மேம்படுத்தி அரசாங்கத்தின் அச்சடிப்பு செலவை கணிசமாக குறைக்கும் என்று கருதப்படுகிறதுங்க. ஸோ தமிழகத்தில் இது மட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி 5 சவரனுக்குள்ளாமல் நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காருங்க. இந்திய கரன்சியினுடைய பரிணாம வளர்ச்சி 2014 அந்த பண மதிப்பு இழப்பு, புதிய நோட்டுகள் ஒரு வருகை, 2020 நோட்டுகள் திரும்ப பெறுதல், தற்பொழுது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நோட்டுகளுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காகித நோட்டுகளின் சுழற்சி, அரசுக்கு தொடர்ந்து ஏற்படும் சவால்கள். ஸோ விரைவான சேதம், காகித நோட்டுகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிழிஞ்சு போயிடும், விரைவான சேதம் அடைஞ்சிருது. அதீத பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால காகித நோட்டுகள் உடனடியாக கிழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுதல், கிழிந்த நோட்டுகளை மீண்டும் அச்சிடுவது மற்றும் ரிசர்வ் வங்கியில் ஆர்பிஐ பெறும் நிதி சுமையை ஏற்றி வைப்பது. ஸோ அதீத பழக்கம் அப்படின்னா தினமும் அதிக கோடிக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் கையாளிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த காகித நோட்டுகளில் மாற்றியமைக்க போகிறாங்க. அதில் என்ன மாற்றம் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கள்ள நோட்டுகளுக்கு ஒரு தொடர்ந்து அச்சுறுத்தல். இந்தியாவில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் ஒரு முக்கிய பொருளாதார சவாலாக உருவெடுத்துள்ளது. சாதாரண காகித நோட்டுகளை போலவே தயாரிக்க ஒட்டளவில் எளிதானது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய அதன் போலியாக அச்சிட வேண்டாம், அந்த நவீன தொழில்நுட்பமே தேவைப்படுகிறது அப்படின்றத தற்சமயம் கோருகிறார்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கள்ள நோட்டுகளுடைய அச்சுறுத்தல், காகித நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பாலிமர் நோட்டுகளை அறிமுகம் செஞ்சுட்டு போகிறாங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதில் சட்டப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிபேட் ஒரு பக்கம் போயிட்டுருக்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய அப்டேட்டை பார்க்க போகிறோங்க. நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. காகித பகுப்பாய்வு மற்றும் ஒப்பீடு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னத்துக்கு இந்த ஒப்பீடு பண்ணுறீங்க அப்படின்னே தெரியல. ஸோ மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நகைத்துறையில் வந்திருக்க ஒரு பெரிய புரட்சிக்கு உண்டான சவால் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நகைச்சுவை மற்றும் புதிய அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.